ஊர்ல தான் இருக்கேன். எந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எல்லாரும் அமைதியை தேடி போற ஒரு இடத்துக்கு தான் நான் போறேன். ஒரு அழகான இடத்துல மார்னிங் வாக் போயிட்டு இருக்கேன். சென்னையில இருந்து அப்படியே இன்னொரு அழகான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க இந்த பக்கம் கேரளா மாதிரி ஒரு ஃபீல், நிறைய வீடுங்க, பச்சை பசையில தென்னை மரம், இந்த பக்கம் ஒரு அழகான குளம். நான் எந்த இடத்துல இருக்கேன்னா புதுக்கோட்டையில புது குளத்துல இருக்கேன்னா, இந்த இடத்துல நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஏன் வர மாட்டாங்க? ஏன்னா இவ்வளவு சுத்தமான காத்தை சுவாசிச்சுட்டு இந்த அழகான குளத்தை பாத்துக்கிட்டு ஐ திங்க் புதுக்கோட்டை மக்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சென்டர் ஆஃப் த சிட்டில இவ்ளோ அழகான இவ்ளோ பெரிய இடம் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நாள் பார்க்கணும். இந்த புது குளம்னு அழைச்சாலும் இது ஒரு பெரிய ஏரி. 19வது நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த இடத்துல நிறைய பேரோட நினைவுகள் இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு இது ஒரு சுற்றுலா தலமாவும் விளங்குது. அதுவும் நான் போன நாள் முகூர்த்த நாள். கல்யாணம் முடிஞ்ச புதிய தம்பதிகள் அவங்க சம்பிரதாயப்படி அரிசி மஞ்சள் எல்லாம் ஏரியில கரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையோட கலந்த ஒரு இடமா இந்த புதுக்கோளத்தை பார்க்க முடிஞ்சது. புதுக்கோட்டை பாத்தீங்கன்னா சமவெளி, அதுக்கப்புறம் பாறை, இது ரெண்டும் கலந்து இருக்கு. சோ சமவெளி இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப செழிப்பான இடம் இது. இந்த மாதிரி ஆறு, குளம், ஏரி இது இருக்கிறதுனாலதான் இங்க விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை